என்னாச்சுனாலும் முடி இங்கேயே நின்னுட்டியா? உன் மாமியார் இருக்கும்ல சின்ன பொண்ணு. அது இருந்தா என்ன, நீங்க உள்ள வாங்க. இல்ல சின்ன பொண்ணு, சும்மாவே உன் மாமியை என் கூட சேர்ந்ததுனாலதான் நீ இப்படி உருப்படாம இருக்க. வீட்டுல ஒரு வேலையை பார்த்து கொடுக்க மாட்டேக்கா. ஆவுனா என் கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு அலையிறங்காவோ. அது சொன்ன சொல்லிட்டு போதுக்கா. என்னையெல்லாம் என் மாமியை என்ன கிளிக்கும் தெரியுமா? இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவேன். அதை போட்டு பெருசா எடுத்துக்கிட்டு பேசாட்டி வாங்க. உன் மாமியை உன்னை திட்டுறதுல நியாயம் இருக்கு. நீயும் அதுபடி தான் நடந்துக்கிற. நீ பேசிக்கலி சோம்பேறின்னு ஊருக்கே தெரியும். ஆனா உன் மாமியா என்னன்னா என் கூட சேர்ந்தா நீ இப்படி உருப்படாத கழுதையா அலையிறன்னு என் மேல பழிய போடுறாவோ. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சின்ன பொண்ணு. எனக்கு கோவமா வருது பாத்துக்க. அட விடுங்க நாலுமுடி, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டது தானே. சும்மா வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா அப்புறம் எனக்கு சங்கட்டமா இருக்கும். சின்ன பொண்ணு அதெல்லாம் விடு. எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஒரே வயித்த கலக்கிட்டு இருக்கட்டி. என்ன பண்ணனே தெரியல. இந்த கிட்டி கிளவி முட்டை மந்திரிச்சு வச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கு. உனக்கு எதுவும் சிம்டம்ஸ் தெரியுதா? நீ தானே அந்த கோழியை திருடி தின்ன. இல்லையேக்கா, எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் தெரியலையே. அட கடவுளே, அப்ப எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கா? அப்ப முட்டை மந்திரிச்சு வச்சதெல்லாம் எனக்கு மட்டும்தான் வேலை செய்தா? நான் இப்ப என்ன செய்வேன்? அட நாலு முடி, நேத்து உமா வளகாப்புல சாம்பாரையும் வத்த குழம்பையும் ரசத்தையும் ஒன்னா ஊத்தி அடிச்சு விளாசுனீங்களே, அதனாலதான் உங்களுக்கு வயிற்ற கலக்கிருக்கு. நீங்க வேற முட்டை மந்திரிச்சு வச்சாவலாம், அதுல நம்மளுக்கு வயிற்ற கலக்கிருமா, வாயால எடுத்துருமா? வாட் நான்சென்ஸ். இன்னும் எந்த காலத்துலதான் இருக்கீங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சின்ன பொண்ணு. பயமா இருக்கா? சீச்சி, வாயில் அடிங்க. இந்த கிட்டு கிளவிலாம் ஒரு ஆளுன்னு பயந்துக்கிட்டு அது எங்கேயாவது டுபாக்கூர் சாமியார்கிட்ட போய் முட்டை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருப்போம். அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கலாமா? ஃப்ரீயா விடுங்க நாலு முடி. நாளைக்கு வேணா இன்னொரு கோழியை ஆட்டையை போட்டு தந்தூரி சிக்கன் போட்டுருவோம். அப்படிங்கிறியோ? சரி சின்ன பொண்ணு, நானும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கடையில போய் கேட்டேன் 400 ரூபா அங்காம்டி. மாட்டிக்கிட்டா, வசமா மாட்டிக்கிட்டா. இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. என்ன சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்குள்ள கிட்டு பாட்டி சத்தங்கிக்கு? ஆமா நாலு முடி, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அட கடவுளே, கோழியை திருடினதை கண்டுபிடிச்சிருச்சோ? என் மானம் மரியாதை எல்லாம் போயிட்ட. வேணும் வேணும், இவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். போடு நாள அறைய. இப்படி ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு 80 நாளா காத்து கிடந்தேன். இன்னைக்கு நடந்துருச்சுல்ல, சிக்கிட்டா. பாத்தீங்களா நாலு முடி, நான் மாட்டினது எங்க அத்தை கிழவிக்கு எம்பிட்டு சந்தோஷம்னு. போச்சு போச்சு, அந்த கிட்டு பாட்டி நம்மள வச்சு செய்ய போகுது. போடு இன்னும் போடு நாள அடிய. நல்ல வேணும் அவளுக்கு. இங்க என்ன நடக்கு நாலு முடி? எதுவும் பேச தேவையில்லை. இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஓடி வெளியே. என் கோவத்தை இன்னும் ஏத்தாத. போ வெளியே. நான் போக மாட்டேன். மனோஜ் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்கிட்ட நடி பேசிட்டு இருக்க. போ வெளியே. அற சக்க, இவளெல்லாம் செருப்பால அடிச்சு வெளில அனுப்பணும். கொஞ்சம் பேச விடுங்க ஆண்டி. ஒழுங்கா சொன்னா போக மாட்டியாடி நீ? யார் எதுவும் பேசாதீங்க. நீ நல்லவனா இருந்தா அப்படியே போயிடு. ஏய் போடா. இல்ல பாக்க நான் போகல. ஏய் என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டிடா. சின்ன பொண்ணு, சிறகடிக்கு ஆசை சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரோகிணி மாட்டிருக்கா. நம்ம தான் மாட்டிக்கிட்டோம்னு நானும் பயந்தே போயிட்டேன். நம்ம வந்தது கூட தெரியாம எப்படி இருந்து சீரியல்ல மூழ்கி இருக்குதுவோ பாரு. அதானே, ஒரு வழியா ரோகிணி மாட்டிக்கிட்டா போலயே. அடியே மருமவளே, டிவியை மறைக்காத டி. ஏத்தே, ஆமா இங்க என்ன நடக்கு? குரூப்பா சேர்ந்து டிவி பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு போற அடிக்கி. அதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வர சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, ஆச்சிக்கு ஏதாச்சும் திங்கிறதுக்கு எடுத்துட்டு வாட்டி. ஆச்சு பூச்சி, நீ எப்ப எங்க மாமியாக்கு ஃப்ரெண்டானே? நாங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் தானே. ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்கு? ஒரே குதூகலமா இருக்கீங்க. ஆமா, சிறகடிக்க ஆசையில ரோகிணி மாட்டிக்கிட்டால. இன்னைக்குதான் நாங்க ஜாலியா நாடகம் பார்க்கோம். இந்த நாளுக்கு தான் இத்தனை நாள காத்து கிடந்தோம். இவளை இன்னும் நல்லா வச்சு செய்யணும். அதெல்லாம் சரி, இதெல்லாம் ஒருவேளை கனவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கூட இருக்குமா சின்ன பொண்ணு? உன் வாயில வசம்பு வச்சு தேக்க போ மருமவள. எதுவுமே நல்லதாவே பேச மாட்டா. ஆமா ஆமா, இதெல்லாம் கனவாலாம் இருக்காது, நெசத்துலதான் நடக்கு. கனவுனா என்ன இம்பிட்டு நேரமா போட்டு காமிப்பான்? அதானே, கனவையா ரொம்ப நேரமா காட்டிட்டு இருப்பான். இது உண்மைதான். சரி சரி, டிவியை மறைக்காம போய் வேலையை பாரும் டி. அந்த ஈயவாளில முறுக்கு வச்சிருக்கேன், உங்க ஆச்சிக்கு எடுத்து கொண்டு வந்து கொடு. முறுக்கா? கடிக்க முடியாத. டீ ஏதாச்சும் போட்டு வரியா சின்ன பொண்ணு? அதுல போட்டு குடிச்சுக்கிறேன். பாத்தியா சின்ன பொண்ணு, இது ஒரு சீரியல் பார்க்கறதுக்கு நீ டீ போட்டு கொடுக்கணுமா? எம்மா கீதா, நீ என்ன விஷயமா வந்த? அது வந்து சின்ன பொண்ணு மாமியாரே, நீங்க எப்படி உங்க தோழிகள் கூட சந்தோஷமா இருக்கீங்க, அது மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். அப்படி சொல்லி கீதாக்கா.
சரிதான் ஆத்தா, உன் ஃப்ரெண்டு கூட இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அவ வேலையை பார்க்காம உன் கூட சுத்தினான்னா நான் உன்னைய தான் கேட்பேன். இப்ப போய் எல்லாத்துக்கும் டீயை போட்டு 2 முறுக்கு வச்சு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே நாடகத்தை பார்ப்போம். நல்ல வேலை 4 முடி எங்க நம்ம தான் மாட்டிக்கிட்டோமேன்னு பயந்தே போயிட்டேன். பக்கு பக்குன்னு இருந்துச்சு வீட்டுக்குள்ள வரையில. ஒரே ஒரு கோழியை தின்னுக்கிட்டு என்ன பயப்பட வேண்டியதா இருக்கு. இதுக்கு நம்ம கடையில வாங்கி பிராய்லர் சிக்கனே தின்றுக்கலாம் டி. அட 4 முடி, நீ தானே 4 முடி கோழியை திருடி சூப்பு வைக்கலாம் ஆப்ப வைக்கலாம்னு ஐடியா கொடுத்த. அவ்வளோ ஐடியாவையும் கொடுத்துட்டு கோழியையும் திருடி தின்னுட்டு இப்ப கடையிலே வாங்கி தின்றுக்கலாமா? காலையில இருந்து ஒரே வயித்தலைச்சலா இருக்கு. புடிங்கிட்டு போறது எனக்கு தானே தெரியும், உனக்கு எங்க தெரியும்? சீச்சி, வாயே திறக்காதீங்க. அப்புறம் இதே தான் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். வாங்க போய் டீயை போடுவோம். நீ போய் டீயை போடி சின்ன பொண்ணு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். கலக்குதே வழியை விடு டீ. சீ, இந்த 4 முடி கூட ஒரு 2 நாளைக்கு எங்கேயும் சுத்தக்கூடாது. எங்கிட்டு போனாலும் பாத்ரூமுக்கு போறேன்னு ஓடி போய் உட்காந்துக்குது. சி சி சி. லட்சுமி, என் சட்டை பாக்கெட்ல 100 ரூபா வச்சிருந்தேன், காணோம், பாத்தியா? என்னது? கேட்கல. வர வர உனக்கு காது ஒழுங்காவே கேட்க மாட்டுக்கு. மறுபடி சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீரு? என்னது வந்து கேட்டீரு? என் சட்டை பையில 100 ரூபா வச்சிருந்தேன், காணோம். அதை தான் தேடிட்டு இருக்கேன். நீ எதுவும் எடுத்தியா பாத்தியான்னு கேட்டேன். ஓ அமர் 100 ரூபாயை காணும்னா எங்க வச்சிரு, அங்க போய் தேடும். என்கிட்ட வந்தா எனக்கு என்ன தெரியும்? தொலைஞ்சு போயிட்டேன்னு கேட்கதாமா செஞ்சேன். என்கிட்ட வந்து கேட்டா நானா முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன். இவர் கேட்டவனே தூக்கி கொடுக்கறதுக்கு நீரு ராத்திரி குடிச்சிட்டு எவன்கிட்ட கொடுத்து எங்க தொலைச்சிட்டு வந்தீரோ? 100 ரூபாயை காணோம் 500 ரூபாயை காணோன்னு என்கிட்டே வந்து படம் காட்டுறாரு, படம். ஏ அம்மாடி, என் சட்டை பையில ஒரு 100 ரூபா வச்சிருந்ததை காணோன்னு வந்து கேட்ட என்ன பேச்சு பேசுறா? பின்ன என்னமோ உமர் துட்ட நான் எடுத்து வச்ச மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்கிறீ? தெரியாம வந்து கேட்டுட்டேன் ஆத்தா, மன்னிச்சுக்க. உள்ள வரலாமா? சுந்தரம் வாப்பா. மாப்பிள்ளைக்குள்ள ஜாதகம் கொடுத்திருந்தேனே, பாத்தீங்களா? நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். 8 பொருத்தம் சரியா இருக்குன்னாவோ. மாப்பிள்ளையும் எனக்கு தெரிஞ்ச ஆளுவதான். நல்லதா போச்சு. இருங்க, சேர் எடுத்து தரேன். சேர்ல இரு சுந்தரம், நான் மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். என்ன லட்சுமி, மறுபடியும் மாப்பிள்ளை பாத்துட்டியா? இப்பதான் ஒரு மாப்பிள்ளைய வேண்டானோ. மாப்பிள்ளை பார்த்துட்டியான்னு கேட்கிறீ? இதெல்லாம் நீர் இருந்து செய்யணும். அது எங்களுக்கும் தெரியும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நேத்து நீ ஜாதகம் பார்க்க போனேன்னு. அதுக்கு நீங்க முதல்ல வீட்டுல இருக்கணுமே. நல்லா குடிச்சிட்டு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வர வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, காலைல எழுந்து வயலுக்கு போக வேண்டியது. தினம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கோடி உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு? நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்துல அவசரப்படாத, பொறுமையா இரு, எல்லாம் நல்லதா அமையும். நீ பாட்டுக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு அலையாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், வழிய விடுங்க. மாப்பிள்ளைக்கு ஜாதகத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து அனுப்பணும். ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லணும். இங்க பாரு லட்சுமி, ஜாதகங்கிறது குழந்தைய இருக்கையில எழுதுவோவோ. அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி பழகுவான், நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறதுலாம் ஜாதகத்துல இருக்காது. சும்மா பொருத்தம் சரியா இருக்கு, 8 பொருத்தம் சரியா இருக்கு, 10 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மவளை கட்டி வச்சு மவ வாழ்க்கையை சீரழிச்சிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீர் ஒண்ணு பேச வேண்டாம். இதுல எல்லாம் பார்த்து விசாரிச்சுதான் நமக்கு ஆர்வ கட்டி கொடுப்பேன். அவன் நல்லவனா கெட்டவனா குடிகாரனான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தன் எப்படிப்பட்டவனா அவன் ஊர்ல அவன் தெருவுல போய் கேட்டாதான் தெரியும். இப்ப உள்ள பையனெல்லாம் பாக்கிறதுக்கு டீசெண்டா தான் இருப்பானுவோ, ஆனா அவன் கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் அவன் எப்படி குடிகாரனா இருப்பான், எப்படி குடிச்சிட்டு அலைவான்னு. நிறைய குடிச்சு குடிச்சு லிவர் எல்லாம் டீய வச்சிருப்பானுவோ. நேத்து கூட பஸ்ல ஒரு பையல பார்த்தேன். பாக்கிறதுக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ஏதோ பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி இருக்கான். ஆனா வாயில எதையோ ஒதுக்கி வச்சிருக்கான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். இப்படிப்பட்ட பயலுக்கெல்லாம் கிட்னி போய் மூளையும் வேலை செய்யாம செத்து போய் கிடக்கும். வெளியில உள்ள நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. மொத்தத்துல மாப்பிள்ளைய வரவனெல்லாம் ஸ்கேனிங்ல போய் நிப்பாட்டணும். அப்பதான் அவனுக்கு என்னென்ன போய் இருக்கு, என்னென்ன ஒழுங்கா இருக்குன்னு தெரியும் பாடியில. சும்மா மாப்பிள்ளைய பார்க்க ஜாதகம் பொறுத்த இருக்கு, பொண்ணை கொடுக்க போறேன்னு அவசரம் கொடுக்கையாட்டும் அலையாத. என்ன என்ன அப்படி பாக்க? அதெல்லாம் சரி. நீர் இப்ப எப்படி இருக்கீரு? என்னைய கட்டின நாள்ல இருந்து இதோட 29 வருஷம் ஆயிட்டு. நீர் ரொம்ப யோக்கியமோ? 4 பேர் வந்து அறிவுரை சொல்ற லட்சணத்துலதான் நீரே இருக்கீரு. இதுல நீர் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீரு. எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி பார்க்க கூடாது, எப்படி இருப்பான், என்ன ஏதுன்னு. சல்லி பைய கூட இவ்வளவு நாளா குடும்பம் நடத்திருக்கேன், எனக்கு தெரியாதா? எவன் எவன் எப்படி இருப்பான்னு அவன் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். நீர் வழிய விடும். நான் சொல்றத கேளு லட்சுமி. பிள்ளை வாழ்க்கை விஷயத்துல விளையாடாத சொல்லிட்டேன். ஓ,
நான் விளையாடுறேனோ? சரி சரி, நான் விளையாடிட்டு போறேன். நீர் ஓரமா இருந்து வேடிக்கை பாரும். இந்தாங்க நீங்க கொடுத்த மாப்பிள்ளையோட ஜாதகம், எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. பொண்ணு ஜாதகத்தையும் சேர்த்து தான் உள்ள வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துருப்பா. ஏக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் சுந்தரம்? அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. வடிவக்கா பையனுக்கும் நான் தான் பொண்ணு பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாவோ. என்ன சொல்ற? ஊருக்குள்ள என்ன பேசினாவோ? வடிவக்கா மவனுக்கும் உங்க பிள்ளைக்கும் பழக்கம் இருக்கிறதா பேசிக்கிறாவோ. ஊருக்குள்ள பேசுறாவளோ இல்ல நீ அரையும் குறையுமா கேட்டு வந்து நீ பேசுறியா? நானா வந்து கேக்குறதுல என்ன இருக்கு? ஊருக்குள்ள சொல்லிக்கிறாவோ. நீங்க என்னன்னா அவளுக்கு மாப்பிள்ளைய பார்க்க சொல்றீங்க. 4 முறை மாப்பிள்ளைய பேசி முடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு எதுவும் ஒரு அசம்பாவிதம்னா நான் தான் மாப்பிள்ளை வீட்டுல பதில் சொல்ல வேண்டியது வரும். அதான் இப்பவே கேட்டு கிளியர் பண்ணிக்கலான்னு உங்கள்கிட்ட கேட்கேன். இங்க பாருங்க, என் மாவன் ஒண்ணும் அப்படி பேயிட மாட்டா. சும்மா வாய் இருக்கு, நீ என்ன வேணாலும் பேசலாம்னு வச்சுக்கிடாதீங்க. என் மவன் நான் யாரை கை கட்டுறனோ அவனுக்கு தான் கழுத்தை நீட்டுவா. சும்மா என் மவளை வாய்க்கு வந்தபடி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. இங்க பாருங்க லட்சுமிக்கா, என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்குன்னு ரொம்ப பேசாதீங்க. நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைப்பா, பார்த்து பேசு. முடிஞ்ச மாப்பிள்ளைய பாரு, இல்லைன்னா பார்க்க வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைக்கு. புரோக்கர் பையன் புரோக்கர் வேலையை பார்க்காம மத்த எல்லாத்துலயும் உட்காந்து மூக்கணும் உழைப்பான். ஏக்கா அதுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க மாவளுக்கு நல்ல சம்மதமா பார்த்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சும்மா புரோக்கர் கிட்ட வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா காரியம் நடக்குமா? அதுக்குன்னு என் பிள்ளைய பத்தி தப்பா சொன்னா நான் சும்மா இருப்பேனா? என் மவனையும் வடிவும் மவனையும் யார் இணைச்சு வச்சு பேசுனா சொல்லு சுந்தரம். அவன் நாக்க அறுத்து போடுறேன், அறுத்து. யாரு என்கிட்ட வந்து இந்த செய்தியெல்லாம் சொல்லலக்கா. தெருவுல பேசிக்கிட்டாவோ அரசல் புரசலா. அதான் ஒரு சந்தேகத்துல உங்ககிட்ட வந்து கேட்டேன். தப்பா எடுத்துக்கிறாருங்க, நான் பாறேன். உள்ள என் மவ ஜாதகம் இருக்கு பத்திரம். என்ன ஏதுன்னு பேசிட்டு போன நம்பர் எதுவும் கொடுத்தாவனா வாங்கி கொடுத்துட்டா. சரிக்கா, எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு. நான் கிளம்புறேன். இங்க பாரு லட்சுமி, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த வடிவு மவன் நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பெரியாளை கண்டாலே அவ்வளவு மரியாதையா நடந்துக்குவான். பக்கத்திலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற கதையெல்லாம் இருக்கு. நீ கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தனா அழகா பிள்ளைக்கு கல்யாணம் ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். நீர் எங்களை வச்சுக்கிட்ட சீருக்கு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அலையாதீரு. அந்த வடிவே ஒரு அடங்கா பிடாரி ராட்சசி. அவகிட்ட கிடந்து என் மவ சீரழி இருக்கா? நல்லா இருக்கு உங்க கதை. பூவை தோட்டத்துக்கு குரங்கு கையில கொடுத்த கதையா தான் இருக்கும். போறோம், வந்துட்டாரு நம்மள்கிட்ட வந்து பேசுறதுக்கு. இங்க பாரு லட்சுமி, நீயும் இறங்கி வரமாட்ட, அந்த வடிவக்காவும் இறங்கி வரமாட்டாவ. உனைய நம்பிக்கிட்டே இருந்தா என் பிள்ளை வாழ்க்கை தான் சீரழியும். நாளைக்கே போறேன். நாளைக்கே போவீர? எங்க போவீரு? அதான் அந்த வடிவு வீட்டுல போய் மாப்பிள்ளை கேட்க போறேன். ஆமா ஆமா, கேப்பேரு நல்லா கேட்க தெரியாம. வேண்டாத வேலையை பார்த்து சிறைய இழுத்துட்டு வந்தீரு. அதுக்கப்புறம் நடக்கிறதா வேற. என் மவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். அதை யாரும் தடுக்க முடியாது. குடிகார பைய பகலே குடிச்சு புட்டு வந்துட்டேன் நினைக்கேன். அதான் இப்படி உளறிக்கிட்டு போறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.